விஜய் அவரோட வீட்டில் விஜய் அவர்களுடைய பாதுகாப்பாளர்களுடைய அனுமதியே இல்லாம ஒருவர் மேலே ஏறி நின்று விஜயை 2 நாள் அங்கேயே வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல விஜய் வாக்கிங் போறப்போ அவரை கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டு அவருடைய மெய்காவலர்களிடத்துல ஒப்படைச்சாருன்றது நமக்கு தெரியும். அப்பதான் முறையா விஜயோட வீட்டுக்கு பாம்பு ஸ்குவாட் எல்லாம் போயிட்டு செக் பண்றாங்க. சீமானோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா டிஜிபி ஆபீஸ்க்கு அனுப்பப்பட்ட ஒரு மெயில். இது வரைக்கும் எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க? ஒரு 50-60 பேர் வீட்டுக்கு பாம்பு ஸ்குவாட் போயிருக்காங்க. எத்தனை பேருங்க கைது பண்ணிருக்கீங்கன்னா ஒரே ஒருத்தரை கைது பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா அதனாலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த தவ்பீத் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இங்கதான் சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து வந்து ஒரு ஹோட்டல்ல பரோட்டா மாஸ்டரா இருக்காராம். இன்னைக்கு விஜய் அவர்கள் வீட்டுக்கு, த்ரிஷா அவர்களினுடைய வீட்டுக்கு, அதே போல முதல்வர் EPS அந்த வழக்கை மையப்படுத்தி பேசினவர்களை நீதிமன்றத்தை அவமதித்து பேசிவிட்டார்கள், நீதிபதியை அவமதித்து பேசிவிட்டார்கள் சொல்லிட்டு வரதராஜன் அவர்கள், பெலிக்ஸ் அவர்கள், மாரிதாஸ் எத்தனை பேர் இவங்க கைது பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரதராஜன் வெளியே விடலங்க. குழந்தைகள், அவங்களுடைய மனைவி, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்பா இந்த மாதிரி தேவையில்லாம பேசி இது மாதிரிலாம் வருது, விட்டுடுங்க, அரசியல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தர் வீட்லயும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாம் த்ரெட்டர் வந்து சோதனை பண்ணிட்டே இருந்தா நீங்க சொல்வது போல யாருமே அரசியல் பேசாம போயிட்டாங்கன்னா திமுக எளிதில் வென்றுடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எதிர்ப்புகள் வரக்கூடாது. ஏங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு Z+ பாதுகாப்பு தான் மதிக்கல. ஒரு நியூஸ்லயாவது போட்டிருக்காங்க திருமாவளவன் வீட்டில். இது வரைக்கும் திருமாவளவன் வீட்டில் ஏதாவது நியூஸ்ல பாத்திருக்கீங்க? எனக்கு வந்து Z+ இல்லடா, ஏதாவது ஒரு கான்செப்டாவது கொடுக்குடா. சிபிஐ இந்த நிலத்தில் நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் இங்க வந்து விசாரிக்கும்னா TVCID எதுக்கு, SIT எதுக்கு, தமிழ்நாடு காவல்துறை எதுக்கு? அதை கலைச்சு விடுங்கப்பா. தமிழ்நாட்டு காவல்துறை தான் போட்டு அடிச்சிருக்காரு. ஆனா இவங்க எல்லாம் என்ன உருட்டுறாங்கன்னா, பாத்தீங்களா சீமானுக்கு எங்க பத்திக்கிட்டு வருதுன்னு தெரியல, சீமானியா பதட்டப்படுறாருன்னு தெரியல. விஜய் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காரு சிபிஐக்கு மாற்றப்படும் சொல்றது ஒரு பூண்டி கிளியில நம்ம போய் மாட்டினது போல. அங்க நீங்க போனீங்கன்னா கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா, வெள்ளிக்கிழமை வான்கோழி, ஒரு மரம் பூத்தது, வாலிப விருந்து, இதெல்லாம் செக்ஸ் புக்குங்க. அதான் சொல்றேன், என்ன நீங்க வைரமுத்து யாரு எழுதுனது? கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகங்கள். இது என்னங்க இதெல்லாம்? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா தம்பி? நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் தம்பி. இன்னைக்கு வந்து சீமான் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டிருக்கு அப்படின்னு காலையிலே நீலாங்கரையில பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது. இதற்கு பின்னணியில் வேறொரு அரசியல் இருக்கு அப்படின்றத பத்தி, அதற்கான முழுமையான தகவல் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில திமுக ஆதரவு தெரிவிக்காது, மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில சீமான் மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எதற்காக அப்படி தெரிவிக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் குறித்து முழுமையா இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து சீமான் அவரோட வீட்டில் வந்து அந்த பாம் த்ரெட்டன் அதை பற்றி பேசுவோம். இது தடவை சீமானோட வீட்டுக்கு நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. இங்கே ஆரம்பித்த களம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட வீடு. விஜய் அவரோட வீட்டில் விஜய் அவர்களுடைய பாதுகாப்பாளர்களுடைய அனுமதியே இல்லாமல் ஒருவர் மேலே ஏறி நின்று விஜயை 2 நாள் அங்கேயே வாட்ச் பண்ணியிருக்காரு. 2 நாளோ 1 நாளோ வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல விஜய் வாக்கிங் போகிறப்போ அவரை கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டு அவருடைய மெய்காவலர்களிடத்துல ஒப்படைச்சாருன்றது நமக்கு தெரியும். அப்போ தான் முறையாக விஜயோட வீட்டுக்கு பாம்பு ஸ்குவாடெல்லாம் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அது அதோடு நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் கரூருக்கு போகிறாரு. ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய வீட்டுக்கும், எல்லா அரசியல் விமர்சகர்கள், யூடியூபர்கள் வீட்டுக்கும் போகிறாங்க. யாரெல்லாம் விஜய் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேசுகிறாங்களோ அவங்களோட வீட்டுக்கெல்லாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா அவங்களுக்கு ஃபெலிக்ஸோட வீட்டுக்கு போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம திரு மணி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தாங்க, திரு கேப்ரியல் அவரோட வீட்டுக்கு போயிருந்தாங்க, திரு கிஷோர் கேசாமி அவரோட வீட்டுக்கு போயிருந்தாங்க. எல்லாருமே விஜயை ஆதரிச்சோ எதிர்த்தோ வீடியோக்கள், காணொலிகள் போடக்கூடிய பத்திரிகையாளர்கள். இவர்களோட வீட்டுக்கெல்லாம் போய் பாம்பு ஸ்குவாட் வந்து செக் பண்ணுது. கிட்டத்தட்ட 10 பேர் போனாங்க. அப்போ அரசியல்வாதிகளோட வீட்டுக்கும் போகிறாங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கும், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கும் பாம் த்ரெட்டன் விடப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ யாரெல்லாம் காணொலி போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு வரும். உங்கள் வீட்டுக்கு வந்ததா? இல்லை, எங்கள் வீட்டுக்கும் வரல. தெரியும், நானும் நிறைய விஜய் பற்றி ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ பேசி பார்த்துட்டேன். வரமாட்டுறாங்க. நானும் நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரமாட்டுறாங்க. அப்போது முக்கியமான நபர்கள் யாருன்னு பார்த்து அந்த வீட்டுக்கு பாம் த்ரெட்டன் வருதா இல்லை அதை இவங்களே கிரியேட் பண்ணுறாங்களான்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. ஆனால் இங்கே சீமானோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ்க்கு அனுப்பப்பட்ட ஒரு மெயில். இது வரைக்கும் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கீங்க? ஒரு 50-60 பேர் வீட்டுக்கு பாம்பு ஸ்குவாட் போயிருக்காங்க.
எத்தனை பேருங்க கைது பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே ஒருத்தரை கைது பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் பாம் ஸ்குவாட் சோதனை நடத்துது, அங்கேயும் ஒரு மெயில் வந்தது, அதனால வந்து அவர் மட்டும் கைது இல்லை. இவர் விஜய் வீட்டிற்கு அந்த அதாவது பாம் ஸ்குவாட் வந்து இது பண்ணுச்சு இல்லையா, அப்போ வந்து விஜய் வீட்டுக்கு இந்த த்ரெட்டன் விட்டவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌபீத் அப்படின்றது. எதற்காக கைது பண்ணாங்க, எதற்காகங்க நீங்க வந்து இந்த மாதிரி மிரட்டல் விடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, கரூருக்கு வந்து விஜய் வந்தாரு, வந்தப்போ வந்து பல பேர் 41 பேர் செத்துட்டாங்க, என்னோட ஊரு கன்னியாகுமரி, ஆகவே அங்க வரும்போது என் மக்கள் செத்துறக்கூடாது, ஆகவே கன்னியாகுமரியில விஜய் கால் எடுத்து வச்சா அங்கேயே வெடிகுண்டு வச்சு அவனை கொலை பண்ணுவேன்னு சொல்லி நான் மிரட்டல் விடுத்தேன், என் மக்களின் மீது உள்ள அதாவது அன்பின் காரணமாக தான் நான் இதை பண்ணேன், பயம் விஜய் வந்தா என் மக்களும் செத்துருவாங்களோன்னுட்டு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த தௌபீத் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா இங்கே தான் சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்து ஒரு ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக இருக்காராம். அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பதாக காவல்துறையிடமிருந்து தகவல் வந்தது. ஆகவே இந்த 2 பேர் தான் வந்து காவல்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன அவ்வளோ ஒரு கம்பு சூஸ்திரமா, இதை கண்டே பிடிக்க முடியாதா அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ சைபர் கிரைம் உளவுத்துறை தூங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. சைபர் கிரைம் தூக்கி கொண்டு இருக்கிறான்ற கேள்வி நம்ம உறக்கவே கேட்கணும். ஏன் சொல்கிறேன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேக்கா பக்கமும் நம்ம பேசுவோம். ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார், நேபாளில் பங்களாதேஷில் நடந்தது போல் இங்கே ஒரு பெரிய புரட்சி நடக்கணும்னு சொல்லியிருந்தார். சைபர் கிரைம் அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. நாம் கூட ஆதவர்ஜுனாவை கைது பண்ணுறாங்க பார்த்தா ஆதவர்ஜுனாவை கைது பண்ணலை. சரி, இப்போ 40 பேர் 40க்கும் மேற்பட்ட பேரோட வீட்டுக்கு வந்து பாம் ஸ்குவாட் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு தமிழ்நாடு அரசாலேயோ சைபர் கிரைமாலேயோ உளவுத்துறையாலேயோ கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்போ யாராவது விஜய் பற்றி ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ பேசுகிறாங்க, டேய் இவனை காலி பண்ணோண்டா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல மேலே யார் பேசிகிட்டு இருக்காங்க? ஒரு வேளை திருமணி அவர்களோ திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களோ இல்லை திரு கேப்ரியல் அவர்களோ பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் போய் சோதனை போடுறது. ஏன்? உங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களை கொலை பண்ண சொல்லி ஒரு கமெண்ட் வந்ததை நாங்கள் பார்த்தோம், அதனால் நாங்கள் ஏன் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இங்கே அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் அவர்களை அச்சுறுத்துகிறது. புரியுதுல உங்களுக்கு தெளிவா? இப்போ இந்த அரசியல் தலைவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதே தான், விஜய்க்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க பேசுறதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு கீழே வர கமெண்ட்ஸை வச்சு பாம் த்ரெட்டன், அந்த அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இந்த பாம் ஸ்குவாடு தமிழ்நாடு அரசு இவங்கெல்லாம் போய் ஏன் எவனாவது ஒரு பைத்தியக்காரனை வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கே சீமான் வீட்டுக்கு பாம் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புவானா? கண்டிப்பாக ஒன்று சீமான் வீட்டுக்கு அனுப்பணும், இல்லைன்னா கட்சி ஆஃபீஸுக்கு அனுப்பணும். டிஜிபி ஆஃபீஸுக்கு அவன் எங்கே அனுப்ப போகிறான்? எல்லாருக்குமே முக்கால்வாசி ஒன்று டிஜிபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறது, இல்லைன்னா மெயில் அனுப்புறது அப்படின்னா. யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இன்னொன்று ஃபெலிக்ஸ் அவர் வீட்டுக்கு, மணி அவர் வீட்டுக்கு, கேப்ரியல் அவர் வீட்டுக்கு, அதே போல் சீமான் அவர்கள் வீட்டுக்கு, இன்னைக்கு விஜய் அவர்கள் வீட்டுக்கு, த்ரிஷா அவர்களினுடைய வீட்டுக்கு, அதே போல் முதல்வர் இபிஎஸ் மக்கள் நீதி மையம் தலைவர் கூட அனுப்பிக்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? அதுவும் ஒரே வாரத்தில் 9 இடங்கள்ல இந்த பாம் ஸ்குவாட் சோதனை பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொலை மிரட்டல் வந்திருக்கு, வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு ஐபி அட்ரஸ், அதாவது ஒரு மெயில் வந்துன்னா அந்த ஐபி அட்ரஸ் எங்கேருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்புறம் என்னங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கேருந்து இந்த சிக்னல் பாஸ் ஆகுது, இங்கேருந்து தான் இவன் வந்து இந்த ஃபோன் பேசியிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து A to Z பிடிக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் ஒரு இமெயில் ஐடியோ ஒரு ஃபோன் காலோ எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக இந்த காவல்துறை வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த கொலை மிரட்டலோ இல்லை வந்து வெடிகுண்டு மிரட்டலோ விடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் சோதனை பண்ணி அவங்களுடைய நேரத்தையும் வீணாக்கி இவங்களும் எந்த அளவுக்கு முட்டாளாக நம்மளுடைய காவல்துறை செயல்படுது அப்படின்றத வெளிக்கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று, சரி பெரிய பெரிய தலைவர்களை விட்டுருங்களேன், அவங்களாம் தனி ஒரு கோட்ரஸ், தனி ஒரு வீடு இருப்பாங்க. அரசியல் பேசுறாங்களே இந்த விமர்சகர்கள், அவங்கலாம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. அங்க போய் பண்ணா சில பேர் வாடகை வீட்டுல கூட கூடியிருப்பாங்க. சரி, வாடகை வீட்டுல இருக்காங்க. அங்க போய் ஒரு பாம் ஸ்குவாட் சர்ச் பண்ணுச்சுன்னா அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவாங்க? நீ முதல்ல வெளியே போ, நீ வெடிகுண்டே வைக்கலனாலும் எங்களுக்கு திக்கு திக்குன்னுலாம் வாழ முடியாது, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு துரத்தி விடுவாங்களா? இல்லை, அதுக்காக தான் இவங்க பண்றது. அப்ப நீங்க என்னதான் மனநிலையில இருக்கு இந்த அரசாங்கம்? அதாவது வந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் முன்னிலை அப்படின்னு மார்த்தட்டி கொண்டு பேசக்கூடிய சிஎம் அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய ஒரு சைக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியாதீங்க. அப்படின்னா தெளிவா யார் யார் பேசுறாங்க, யார் யார் டார்கெட்னு பார்த்து
நீங்க வந்து அதை பண்றீங்க அப்படின்னும் போது அவன் எப்படி சைக்கோவா இருப்பான் அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. அப்ப இதை அரசாங்கமே ஏவி விட்டு சரி நம்ம மேல டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்வர் அவர்களின் வீட்டிலும் வந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக ஒரு தகவலை பரப்புகிறார்களா, இதுதான் இவர்களுடைய நரேட்டிவா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இன்னும் இது தொடர்ந்துகிட்டே இருந்தா இன்னும் பல பிரச்சனைகள் அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஒண்ணுமே இல்லை, வீடை காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குழந்தைகள் அவங்களுடைய மனைவி அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏன்பா இந்த மாதிரி தேவையில்லாம பேசி இது மாதிரிலாம் வருது, விட்டுடுங்க, அரசியல்லாம் நமக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா மணி போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து வயதானவர்கள், ரொம்ப அனுபவம் நிறைந்தவர்கள். ஸோ அவங்களுடைய உயிரை அவங்க வீட்டில் உள்ளவங்க பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சியம், இந்த மாதிரி ஏவுதலின் காரணமாக எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படின்றத இந்த விஷயத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். இந்த பாம் ஸ்குவாடு த்ரெட்டன் பண்ற இவங்களெல்லாம் கைது பண்ணாம இவங்க யாரெல்லாம் கைது பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்குமார் அவர்கள், ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் ஒரு விசாரணையை முன்னெடுக்கிறாரு. நீங்கள் போன வாரத்தெல்லாம் அதான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் பொதுநல வழக்கு போடுறாரு. கரூரில் இப்படி ஒரு இஷ்யூ நடந்தது, இந்த இஷ்யூ வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்குக்கு ஆதரவாக அவர் அப்பியர் ஆகுறார், அந்த வழக்குக்கு எதிராக தமிழ்நாடு அரசு அப்பியர் ஆகுது. இந்த இடத்துல தாவேக்கா பார்ட்டி இல்லை. நாம கூட செந்தில் பாலாஜி சொன்ன இவர் செந்தில்குமார் அவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் பார்க்குறப்போ, ஜஸ்டிஸ் செந்தில்குமார் சொன்ன கருத்தெல்லாம் பார்க்குறப்போ தாவேக்கா பார்ட்டி ஆட்கள் அங்கே இருந்தாங்க போல். அதனால தான் இவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள்லாம் சொன்னார் போல். விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கா, இது ஒரு கட்சியா அப்படிலாம் பேசுனது ஒருவேளை இருந்திருப்பாங்க போலன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் கேட்குறாரு, அந்த இடத்துல நீங்கள் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வழக்கறிஞரை பார்த்து கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல நாங்கள் பார்ட்டியே இல்லைங்க, பொதுநல வழக்கு அப்படி அவங்க 2 பேர் தாங்க வாதிடுறாங்க. நாங்கள் மதுரை பெஞ்சில் 2 ஜஸ்டிஸ் முன்னாடி அப்பியர் ஆகிருக்கோங்க, நாங்கள் எங்கங்க அங்கே பார்ட்டியாக இருக்கோம், இவங்களே அதை கிரியேட் பண்ணி இவங்களே திட்டுறாங்கங்க அப்படின்றப்போ அந்த வழக்கை மையப்படுத்தி பேசினவர்களை நீதிமன்றத்தை அவமதித்து பேசிவிட்டார்கள், நீதிபதியை அவமதித்து பேசிவிட்டார்கள்னு சொல்லிட்டு வரதராஜன் அவர்கள், இவர் ஃபெலிக்ஸ் அவர்கள், மாரிதாஸ், எத்தனை பேர் இவங்க கைது பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் வரதராஜன் வெளியே விடலங்க. அப்போ நேற்று உச்சநீதிமன்ற ஜஸ்டிஸ் அவர்கள் பேசியிருக்காரு, அந்த தீர்ப்பு, அந்த விசாரணை தேவையே இல்லாத விசாரணை, அந்த விசாரணையில் நீங்கள் உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது எஸ்ஐடிக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஜஸ்டிஸ் விமர்சிச்சிருக்காரா, நீதிபதி விமர்சிச்சிருக்காரா, நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காரா? போய் உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே கேஸ் போடுவீங்களா, உள்ள தள்ளுவீங்களா? திமுக பண்ணுமா? ஏன் பண்ணலை? ஒரு தீர்ப்பையோ அல்லது நீதிமன்றம் சொன்ன ஒரு தீர்ப்பையோ விமர்சிக்கிறதுக்கு சாமானிய மக்களுக்கு உரிமை இருக்குது. அதை தான் பேசுகிறோம். அது நியாயமாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதுதான் கருத்து சுதந்திரம். ஆனால் நீ வந்து செந்தில்குமாரை வந்து விமர்சிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கைது செஞ்சது எந்த விதத்தில் நியாயம்? இவங்களெல்லாம் கைது செய்கிறேன். நீங்கள் பாம் த்ரெட்டன் பண்ணக்கூடியவங்களை விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே. ஒருத்தர் வீட்லையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாம் த்ரெட்டர் வந்து சோதனை பண்ணிட்டே இருந்தால் நீங்கள் சொல்வது போல யாருமே அரசியல் பேசாமல் போயிட்டாங்கன்னா திமுக எளிதில் வென்றுடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, எதிர்ப்புகள் வரக்கூடாது. அவங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு நீ என்னை எதிர்க்கலனா கூட பரவாயில்ல, இன்னொருத்தனை எதிர்த்து ஆதரிச்சோ பேசாத, ஏன்னா நீ பேச பேச அவன் வளர்ந்துட்டே போறான். இப்படி எல்லாம் சதுரங்க விளையாட்டை வந்து திமுக செய்கிறதா அப்படின்ற பல கோணங்களை நம்ம உற்று நோக்க வேண்டிய இந்த தருணத்துல தான் இருக்கு. கடைசிக்கு எங்க வந்து நிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சீமான் வீட்டில் வந்து நின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, நேற்று அவர் சொல்லியிருக்காரு சிபிஐ விசாரணை தேவையில்லை, அதாவது நம்ம எஸ்ஐடி விசாரணை போதும், தமிழ்நாடு காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தமிழ்நாடு இதில் வந்து நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு தான் போட்டு அடிச்சிருக்காரு, தமிழ்நாட்டு காவல்துறை தான் போட்டு அடிச்சிருக்காரு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன உருட்டுறாங்கன்னா, பார்த்தீங்களா சீமானுக்கு எங்கிருந்து பத்திக்கிட்டு வருதுன்னு தெரியல, சீமான் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. சீமான் பதட்டப்படுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு ஜெயிலுக்கு போக போறாரா, இல்லை அவருக்கு அந்த கேஸில் ஏதாவது தொடர்பு இருக்கா? எதுவும் இல்லைல்ல. அவர் ஏன் பதட்டப்பட சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாதனால தான் இவங்க சிபிஐக்கு போயிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, தன்னாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி, மாநில உரிமை எல்லாம் பறிபோகலையா? இப்போ மட்டும் பறிபோகலையா? கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கிறாரு. அப்போ அது யாரை நோக்கி கேட்கப்படும் கேள்வி? தாவேக்காவை நோக்கி கேட்கப்படும் கேள்வி, அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்படும் கேள்வி. இதை இந்த இடத்துல மட்டும் பயன்படுத்துறாரா? இல்ல. அஜித்குமார் வழக்கு, அரசே முன் வந்து இதை ஒரு தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதனால தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு மாத்துச்சு. அன்னைக்கு அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு அஜித்குமாரோட தம்பியும் அஜித்குமாரோட தாயாரையும் நிற்க வச்சுட்டு சிபிஐக்கெலாம் வழக்க மாற்ற தேவையில்லைங்க, இங்கே இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையே விசாரிங்க, ஒருவேளை இங்கே இருக்கிற காவல்துறை விசாரிக்க முடியலன்னா அப்போ சிபிசிஐடியை கழிச்சு விடுங்க.
தமிழ்நாடு காவல்துறை கலைச்சு வேண்டாம். ஆமா, எதுக்குங்க 2த்துக்கு தண்ட சம்பளம் அப்படின்றத ஒரு கோட்பாடு. நேர விரயம். இவன் பாதி நாள் விசாரிப்பாங்க, திரும்ப அவங்க பாதி நாள் விசாரிப்பாங்க, நேர இது விரயம். இப்ப சீமான் சொன்னா உங்களுக்கு வலிக்குது இல்ல? ஆமா. ஆதவ அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தெளிவா சொல்லிருக்காரு ஒரு இன்டர்வியூல. சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து சிபிஐக்கு மாத்துறதுன்றதே அது நேர விரயம் தான். ஆமா, அந்த வழக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ மாறலாம். விஜய் அவர்கள் நம்பிக்கை இல்லன்ற வார்த்தையை நம்பிக்கை சொல்லிருக்காரு இல்லைன்னு சிபிஐ சொல்லிருக்காரு. மீது. விஜய் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காரு, ஒரு சிபிஐக்கு மாற்றப்படும் சொல்றது ஒரு கூண்டி கிளியில நம்ம போய் மாட்டினது போல. அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஒரு கருத்தியல் உலவாதா அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, பாஜகவுடைய கைப்பாவையாக இடியும் சிபிஐயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேள்வி கேட்கறது? பாஜகவுடைய தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப விஜய் திமுகவோட பி டீமா, திமுகவுடைய ஆளா? இல்ல. இந்த இடத்துல தெளிவா கேட்கப்பட்ட கேள்வி அதுதான். சிபிஐ இந்த நிலத்தில் நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்களுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் இங்க வந்து விசாரிக்கும்னா சிபிசிஐடி எதுக்கு? எஸ்ஐடி எதுக்கு? தமிழ்நாடு காவல்துறை எதுக்கு? அதை கலைச்சு விடுங்கப்பா. முழுக்க சிபிஐயே வந்து பார்த்துக்கும், முழுக்க இந்திய அரசாங்கமே வந்து பார்த்துக்கும். அவங்களுக்கு எதுக்கு தண்ட சம்பளம்? அதுதானே கேள்வி. சிபிசிஐடிக்கு விசாரிக்கிற அளவுக்கு இந்த வழக்கில் என்ன இருக்கு? நீங்கள் தெளிவாக சொல்கிறார் ஜஸ்டிஸ். என்ன சொல்கிறாரு? 2 பேர் ஐஜியா பேர் ஆகணும், 2 பேர் தமிழ்நாட்டை சாராதவர்களாக இருக்கணும், தமிழ் தெரிந்தவர்களா இருக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள பணிபுரியக்கூடிய அதிகாரிகள், ஆனால் அதாவது மாற்று லாங்குவேஜை உடைய ஆட்களாக, வட மாநிலத்தவரை சார்ந்தவர்களா இருக்கணும். நீங்க ஆந்திரா கர்நாடகாவா கூட இருக்கலாம், வட மாநிலம்னு சொல்ல வேணாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியணும். இங்க பணியாற்றவர்கள் கூட இருக்கலாம். இங்க இந்த 2 பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, அப்படி அவர் வந்து சொல்றாரு. அப்படி பண்றப்போ இங்க ஏற்கனவே எஸ்ஐடிக்கு அப்பியர் ஆனவர் யாரு? அஸ்லாக். யாரு? வட மாநிலத்தவர். தமிழ் மட்டும் தான் தெரியும். பல வழக்குகளை அவர் எடுத்து நடத்திருக்காருங்க. நேர்மையான அதிகாரி. யாரும் மாற்று கருத்தை சொல்ல. அஸ்லாக்காருக்கு ஒரு நேர்மையான அதிகாரி தான். சிபிஐல இருந்தவர், திமுகவே இன்னைக்கு உருட்டுறாங்கல்ல, அவர் யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? சிபிஐல இருந்து வந்தவர் அப்படின்றீங்கல்ல, அவர் தான் விசாரிக்கிறாரு. என்ன பிரச்சனை இப்போ? 2த்துக்கும் ஒரு வேறுபாடுமே இல்லையே. இதை தான் கேள்வி எழுப்புறோம், இதை தான் பேசுறோம். இதை பேசுனதுக்கு இப்போ சீமான் வீட்டுக்கு பாம் த்ரெட்டன் ஏன் அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அவர் பேசுறதுனால அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு லெட்டர் அனுப்பப்பட்டுச்சு. ஏங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு Z+ பாதுகாப்பு தாங்கன்னு. மதிக்கல. இனி கூட ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்து அவர் வீட்டுக்கு அவர் கேட்டாவது ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கலாம், ஒரு மரியாதையாவது. இன்னைக்கு காலையில் நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க, சீமான் வீட்டில் உச்சகட்ட பரபரப்பு. நாம கூட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன போடுறாங்கன்னா, காலையிலேயே சீமான் வீட்டில் விடிந்த இடி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்படி ஒரு நியூஸ்லயாவது போட்டிருக்காங்க, திருமாவளவன் வீட்டில். இது வரைக்கும் திருமாவளவன் வீட்டை ஏதாவது நியூஸ்ல பாத்திருக்கீங்க? இல்ல. சரி, அது விடுங்க. அது உள்ள அதுதான் இந்த ஜட்பிரிவு கேட்டார்ல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் அவருக்காவது விட்டு இருந்தா சரி, நம்ம பாதுகாப்பு கேட்டோம், இது வேற ஒரு மிரட்டல் வந்துச்சு, இதை வச்சு பாதுகாப்பாவது வாங்கிக்கலாம்னு ஒரு மன சந்தோஷம். இந்த மாதிரி எனக்கு வந்து பாம் த்ரெட்டன் வந்திருக்கு, எனக்கு வந்து Z+ இல்லடா, ஏதாவது ஒரு கான்ஸ்டபிளாவது கொடுக்குடா, துப்பாக்கி ஏந்திய காவலாவது நிப்பாங்கல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா அது கெடு வாய்ப்பா அவருக்கு நடக்கல. இனி இப்போ முதல்வரை பார்த்துட்டு வந்திருக்காரு. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து பாதுகாப்பு தேவைன்னு சொல்லியிருக்காரு. முதல்வர் நம்ம நாட்டில் உங்களுக்கு என்னங்க பாதுகாப்பு? நீங்கள் தாங்க நாட்டுக்கே பாதுகாப்பு. அப்படி இல்லை, நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பா? ஆமாம் அப்படின்றதும் உசுப்பி விட்டு தான் வந்துட்டு வெளியே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து, நாங்கள் இன்னைக்கு முதல்வரை சந்திச்சு சாதி பெயர்களை வந்து நீக்க வேண்டும்னு சொன்ன முதல்வருடைய திட்டத்திற்கு வரவேற்று பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்தோம். யார் பாராட்டு தெரிவிச்சது? நம்ம சிறுத்தை பாராட்டு தெரிவித்து வந்தது. அந்த மாதிரி வந்து இவர் வீட்டுக்காவது போயிருக்கலாம். சாதிய தலைவர் இல்லைல்ல, அப்படி இவர் வீட்டுக்காவது போயிருக்கலாம். அதையும் இவங்க போல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் யார் வீட்டுக்கு பாம் த்ரெட்டன் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி அச்சுறுத்துகள்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்தா இது வந்து, அதாவது திமுக போடும் அரசியல் கணக்கு சாத்தியமாயிடுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம்தான். இதே ஒரு 10 முறை இதே மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில அரசியல் விமர்சகர்களே வந்தா கூட வெடிச்சா நான் சாவரம் போயா, நீ ஒன்று செக் பண்ண வேணாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவாங்க. நீங்கள் மன ரீதியாக அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறீங்க, அவங்களுக்கு வந்து மன ரீதியாக ஃபேமிலி ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறீங்க. ஆனால் இந்த அரசியல் கணக்குகள்லாம் இதில் செல்லுபடி ஆகாது அப்படின்றது இன்னும் போக போக இந்த ஒரு வாரத்தில் 9 பேர் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஒரு 20 பேர் வீட்டுக்கு வந்துன்னு வச்சுக்கோ போடா அப்படின்னு திரட்டி விட்டுருவாங்க இந்த டீமையே. ஆகவே வந்து இந்த அளவுக்கு காவல்துறை வந்து மெத்தனமாக செயல்படுது, சைபர் கிரைம் தூங்கி கொண்டிருக்கிறது, ஒரு IP அட்ரஸ் வைத்து கண்டுபிடிக்க கூட துப்பில்லாத அரசாங்கமாக தான் தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்றத இந்த விஷயங்கள் மூலியமாவே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
இவ்வளவு போர்க்களம் வெடிச்சிட்டு இருக்கு, அவங்க உங்க வீட்டுல வெடிகுண்டு வைக்க போறெல்லாம் மிரட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது முதுகலை ஆசிரியர் தேர்வு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை பத்தி நம்ம பேசணும்னா இன்னும் நல்லா இருக்கும். கேள்வியே கடினமா இருந்தது. ஆமா, பாவம் பதிலே கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கும் அந்த பதில் நீங்க தான் சொன்ன ஆப்ஷன் தான் நான் கொடுப்பேன். கரெக்டா சொன்னீங்கன்னா கைத்தட்டு. சரியா? என்ன கேட்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எது? இதுதான் கேள்வி. அங்க கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் என்னன்னா, பழனியப்பன் நாடக பாராட்டு விழா, செம்மொழி மாநாட்டு விழா, தூக்குமேடை நாடக பாராட்டு விழா, பராசக்தி வெற்றி விழா. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து கலைஞர் அப்படின்னு கருணாநிதி அவர்களுக்கு பட்டம் கொடுத்தது? இல்லை, நான் அந்த எக்ஸாம் எழுதல. ஒருவேளை எழுதியிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நன் ஆஃப் தி அபோர்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தேடி இருப்பேன். தேடிட்டு அதில் ஒரு ப்ராக்கெட்டை போட்டு, இதெல்லாம் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை, வான்கோழி, ஒரு மரம் பூத்தது, வாலிப விருந்து, நச்சுக்கோப்பை, இதெல்லாம் எழுதுனதுக்காக அவருக்கு பாராட்டு விழா நடத்தி மு கருணாநிதி எனும் கலைஞருக்கு கலைஞர் என்று பட்டம் சூட்டினாருன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வைரமுத்து மாதிரி பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு. இதெல்லாம் செக்ஸ் புக்குங்க. அதான் சொல்றேன், என்ன நீங்க வைரமுத்து மாதிரி? யாரு எழுதுனது? தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இது. இப்படிப்பட்ட புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்காரு. வெள்ளிக்கிழமை, வான்கோழி, ஒரு மரம் பூத்தது, வாலிப விருந்து, என்னங்க இதெல்லாம்? இவ்வளவு புத்தகமும் அதாவது 18+ உள்ள புத்தகமா? எல்லாமே செக்ஸ் புக்குங்க. இதெல்லாம் எழுதுனது இவர்தான். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இதை நீங்க முதுகலை ஆசிரியர்களுக்கு கேக்குறீங்க. இல்ல, இப்ப நீங்க இந்த விவரம் சொல்றது பார்த்தா இதுக்காக தான் ஒரு கலைஞர் அதுக்காக தாங்க கொடுத்தாங்க. நீங்க என்னங்க நம்ப மாட்டீங்க? அதுக்காக தான், உண்மையிலேயே அதுக்காக தாங்க கொடுத்தாங்க. தம்பி, அடுத்து நம்ம தான் ஜெயிலுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இதுலலாம் அவருடைய இலக்கிய பண்பாடுகளை, அந்த திறமைகளை இதுல காட்டியிருப்பாருங்க. உங்களுக்கு புரியுதா? அவருடைய இலக்கிய விஷயங்களை எங்கெங்க திறமைகள் வந்து ஆல்ரெடி வந்து அவருடைய குடும்பங்கள் மூலியமாவே தெரியுது. மிகப்பெரிய குடும்பம்ல. அதான் சொல்றேன். அப்படி வந்து காட்டி தான் அந்த விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அப்ப நீங்க இப்படி பாக்குறப்போ கலைஞர் திரு கருணாநிதி அவர்களுக்கு இதுக்காக தான் இந்த இதுவை கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? நீங்க ஒரு தேர்வுலையும் எடுத்துங்க. டிஎன்பிஎஸ்சி எடுத்துங்க. டிஎன்பிஎஸ்சியில் எடுத்தா விடியல் பயணம் எப்பொழுது தொடங்கியது அப்படி ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் திராவிட மாடல் ஆட்சி எப்போது பிடித்தது அப்படி ஒரு கேள்வி. இப்போ வந்து மு கருணாநிதிக்கு கலைஞர் என்று எப்பொழுது பெயர் வைக்கப்பட்டது? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. திராவிட மாடல் ஆட்சியையும் திராவிட கொள்கை தலைவரையும் உள்ள மக்களிடையே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. திணிக்கிற நீ யார் இடத்துல திணிக்கிறீங்க? முதுகலை ஆசிரியர் படிக்கிறாங்க, அவங்க போய் பாடம் எடுக்கணுங்க. அவங்க போயிட்டு கலைஞர் திரு கருணாநிதி அவர்களுக்கு ஏன் கலைஞர் என்று பெயர் வைத்தார்கள்னு சொல்றப்போ, வான்கோழின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு, அதனால தான் வச்சேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணுமா? புத்தகத்தை படிச்சு அதுவே ஒரு ஆண்ட நாட்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு கருப்பு நாட்களாக பார்க்கப்படுகிறது. அந்த நாட்களை வைத்து அவருடைய பெருமைகளை நீ எத்தனை ஆசிரியர் தேர்வுல வச்சு என்ன பண்ண போறீங்க? நிச்சயமா அதுதான் சரி. இந்த கன்றாவியை தான் நீங்க பண்றீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசணும் இன்னொரு வீடியோல, வைகுந்தர் அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, காட் ஆஃப் ஹேர் கட்டிங், திருக்குறளை செக்சுவல் ரீதியா அந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு வன்மமான விஷயங்களை எடுத்து சொல்றேன்னு உங்களுக்கு இப்போவாது புரியுதா? நீங்கள் தமிழர்களை இழிவுபடுத்த நினைத்தால், தமிழராகிய நாங்கள் நீங்கள் எழுதி வைத்த புத்தகங்களை உங்களை அம்பலப்படுத்த தயங்க மாட்டோம். அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரியான செக்ஸ் புக்ல எழுதினவர்களுக்கு கலைஞர்னு பேர் வச்சது நல்லதுதான், அதனாலதான் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா கேள்வியை கேட்டதுல ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல நீங்க சேர்த்துருக்கணும். ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமைன்னு சேர்த்துருக்கணும், ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு வான்கோழின்னு சேர்த்துருக்கணும், ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டு ஒரு மரம் பூத்ததுன்னு சேர்த்துருக்கணும், ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு வாலிப விருந்துன்னு சேர்த்துருக்கணும். இது 4த்துல எதனால தேர்வு பண்ணனா அவன் தேர்வு பண்ணுவான். சம்பந்தம் இல்லாமல் அது தமிழ் செம்மொழி மாநாடு, அது இப்போ பராசக்தி, அது இதுன்னு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இதுக்கெல்லாமா கொடுத்தாங்க? செம்மொழிக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? செம்மொழி என்பது நீங்கள் கொடுத்ததுனால் அது செம்மொழியா, இல்லை உண்மையிலே அது செம்மொழி இருந்ததால் செம்மொழியாக இருந்ததால் நீங்க அதுக்கு விழா கொண்டாடுனீங்க. அதாவது தமிழ்நாடு என்ற பெயர், அதுலயும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் துரோகம் விளைவித்தவர் கலைஞர் திரு கருணாநிதி. நிச்சயமா அந்த தமிழ்நாடு என்ற பெயருக்கு எப்படி வந்து பெயர் சூட்டியதால் இந்த பெருமை அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல சங்கரலிங்கனார் மறைக்கப்பட்டாரு. 76 நாட்கள் வந்து உண்ணா நோன்பு இருந்து தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டணும்னு
உயிர் நீத்த அந்த தமிழரினுடைய பெருமை மறைக்கப்பட்டு பெயர் சூட்டியதன் காரணத்தால் அண்ணா பேசப்பட்டாரோ, அதே போல் செம்மொழியாக இருந்த இந்த தமிழை உயர்த்தி பிடித்து செம்மொழி என்ற பெயர் வைத்ததால் இன்னைக்கு கலைஞர்னு அவருக்கு பாராட்டு நினைக்கிறாங்க. அதுதாங்க சொல்றேன். என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, செம்மொழி தான் தமிழ் மொழி. அந்த செம்மொழி தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் கொடுக்கணும். செம்மொழி மாநாடு ஒன்று நடத்துகிறப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வழக்கை தொடுக்குறாங்க. அப்போ தமிழ் செம்மொழின்னா கலிங்கமும் தெலுங்கும் மலையாளமும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் செம்மொழி இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படின்ற கேள்வி வரப்போ கலைஞர் சொல்கிறாரு, தமிழ் செம்மொழி தான், உங்களுக்கு செம்மொழி வேணும்னா நீங்களும் கேட்டு எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, இன்க்ளூடிங் சமஸ்கிருதம். அப்படி பார்க்குறப்போ தமிழுக்கு செய்த பச்சை துரோகம் இது. மனிதன் தோன்றிய பிறகு தோன்றிய முதல் மொழி தமிழ். மாற்று கருத்து இருக்கா? இல்லைல்ல. அப்போ செம்மொழியே இல்லையா? அந்த மொழியை மற்ற மொழிகள் எல்லாம் செம்மொழி, என் மொழியும் செம்மொழி அப்படின்றது ஒரு பெருமையா? இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய குடி தமிழ் குடி அப்படின்னு. அப்ப எங்களுடைய தமிழர்கள் மூதாதையர்கள் எந்த அளவுக்கு பழமையானவர்கள், அவர்களின் மொழி எந்த அளவுக்கு பழமையானது என்பதை எதிர்த்து சொல்லதான் இந்த 2 வரிகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார்கள். அப்ப அது பெருமைக்குரிய விஷயமா? இல்ல நான் தமிழை செம்மொழியா அறிவிக்கிறேன்ட்டு இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து மொழியும் செம்மொழியாக நீ எழுத்து கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மேற்கோள் காட்டி பேச வேண்டிய. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவார்ட்ஸ் கலைஞர் திரு கருணாநிதி கலைஞர்னு பேர் வச்சாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு வியாதி ஒன்று இருக்குது. இவங்க ஏதாவது ஒரு பட்டம் வச்சுக்கணும், பேர் வச்சுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விழாவை ஆரம்பித்து இவங்களே நடுவராக உட்காந்துப்பாங்க. கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என்று பட்டம் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? கருணாநிதியே அவருக்கு கொடுத்துக்கிறாரு. ஏன் தெரியுமா? நம்மளை விட உயர்ந்தவன் இங்கே யாருமே கிடையாது. நமக்கே ஒருத்தன் பட்டம் கொடுக்குறான்னா அப்போ அது நமக்கு எவ்வளோ அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டங்களை சிறந்த முதல்வர் என்று பட்டம் கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்குறா? கருணாநிதி அவர்களே கொடுக்குறாரு. சிறந்த தலைவர் என்று பட்டம் கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்குறா? கருணாநிதியே கொடுக்குறா. இது பெரியார் பண்ண வேலை. இது அப்படியே இவங்களுக்கு வழி வழியே தொடர்ந்து இவங்க வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இதை போயிட்டு முதுகலை ஆசிரியர்கள்கிட்ட கேட்குறது தமிழ்நாட்டின் சாபம் இது. நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் கூட வெளியே வந்து இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கல. பத்தியா? ஏன் அப்படின்னா அரசாங்கத்துக்கு அதை தாஜா பண்ணாதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி வேலை கிடைக்கும். இந்த இடத்துல அவங்களால எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலை. அப்ப படித்தவர்களாக இருந்தாலும் உண்மை புரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன இந்த வேலை அப்படின்ற வேலையின்மை திண்டாட்டம் அப்படின்ற ஒற்றை காரணத்தால் முடங்கி கிடக்கிறார்கள் அப்படின்றது இது மூலமா அம்பலமாகுதுல. ஸோ இப்படித்தான் அரசியல் களம் வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுப்பாக போட்டிகள் பல சென்று கொண்டிருந்தாலும் இது போன்ற சூழல்கள், அதாவது பள்ளி கல்வித்துறையில இது போன்ற அவலங்கள்லாம் நடக்கும்போது இதுல டிவிகேவினுடைய சிபிஐ விசாரணை, சீமானவர்களின் வீட்டுக்கு குண்டு வைக்கப்பட்டது, இப்படின்னு இந்த மாதிரியான பெரும் விஷயங்களை பேசிக்கொண்டு இப்படி நடக்கக்கூடிய இந்த முக்கிய விஷயங்களை மக்களிடமிருந்து மழுகடிக்கிறார்கள், மறைக்கிறார்கள் என்பது இதன் மூலமா வெளிவந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி. நன்றி.